ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஆமாம், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள், அவங்களும் தயாரிப்பாளர், இயக்கலை. ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் தான், அவரை இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்கள் 2 சிங்க குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாலா. அதை மாதிரி ஒரு டைரக்டரு உண்மையில் கைத்தட்டலாம், எல்லாம் மனசார கைத்தட்டலாம் அவருக்கு. நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க தம்பி. நான் வந்து ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்திலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் முத கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க. எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்ன அன்றைக்கி மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடமும் பார்த்தேன், காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்கு இல்லையா, ஆர்கே செல்வம்னு சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பாக பாசமாக பழகிற இது இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோன்னா அவர் மாதிரி பாசமாகவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுகிற, அதுக்கப்புறம் கேப்டன், அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டு, செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டார், இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி எங்கள் அக்கா என்ன அக்கா ஓகே தங்கச்சி, ஏன்னா எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கான உங்களுக்கு 75 வயசு ஆகிடும். ஆனால் அதில் அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம்.